தாலாட்டு பாடினா உடனே சொக்கி தூங்கிரும் பிள்ளை. அப்படி என்ன இருக்கு? ஆராரோ ஆரிரேரோ கண்ணே ஆரிரேரோ ஆராரோ பட்டெடுங்க தொட்டி கட்ட தம்பிக்கு பவுனடுங்க காது குத்த காது குத்த வராக கண்ணே கருணருக உங்க மாமே பாக்கு பதிகளமோ கண்ணே பச்சரிசி முக்களமோ எள்ளு 200 கண்ணே இளந்தேங்கா 300 முட்டாயி தட்டு வரும் கண்ணே உனக்கு மூத்த மாமே சீரு வரும் என் சீனி தட்டு வரும் கண்ணே உனக்கு சின்ன மாமே சீரு வரும் கல்கண்டு தட்டு வரும் கண்ணே உனக்கு கடைசி மாமே சீரு வரும் வாங்கி வந்த தட்டையெல்லாம் கண்ணே உங்க மாமே வகை வகையா சரி வாக்க சூப்பர். வட்டு கருப்பட்டியா கண்ணே வகை வகையா சாக்கிலட்டான் குத்துவாக காத கண்ணே கோபுலர்க உங்க மாமே ஆராரோ ஆரிரேரோ கண்ணே ராரிரேரோ ராராரோ. நாங்கிட்டு இருக்க பிள்ளைலாம் தூங்கிருச்சு. இந்த பாட்டு படிச்சாங்க சார். எங்க வீட்டுக்காரன் தூங்கிடுவாரு, வீட்டுக்காரர் தூங்கிடுவாரு, மாமியாரும் தூங்கிடுவாங்க. என் மாமியாருக்கு எங்க வீட்டுக்காருக்கு வந்து மாமிங்களை பத்தி பேசுறது அவங்களுக்கு கொஞ்சம் அந்த அதுக்குள்ள என்ன வருவாங்க. நான் என்ன செய்வேன்னா அவங்க 2 பேரும் இருக்கிற நேரமே இத பாடுவேன். அதாவது உங்க அண்ணன் சீனி தட்டு கொண்டாடுவாரு. அவங்களுக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு. மாமியார் மாமனார் பத்தி பேசுறேன்னா வாசலில வன்னி மரம் கண்ணே நம்ம வம்மு சங்க ரசகுலம் ரசகுலம் பெத்தெடுத்த கண்ணே ரத்தினமோ நித்திரையோ இப்படி சொல்லாம என்ன செஞ்சுறாங்க முடிச்சுறாங்க. அம்மா முடிச்சுறாங்க. நீங்க எந்த ஊருமா? நான் மதுரை சார். மதுரை பரவ முனிமால். ஆமா, அவங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் சார். பக்கத்து வீடா? அடுத்த தெருவு. இந்த வாசல்ல வன்னி மரம் அப்படிங்கறத எப்படி சொன்னீங்க? இந்த மரத்தை வந்து எல்லா வீட்ல இருக்காது, முக்கியமான இடத்துலயும் முக்கியமான பழமை வாய்ந்த கோயில்கள்ல அந்த வன்னி மரங்கள் இருக்கும். அது வந்து சாமிக்கு பூஜைக்கு வச்சுக்குவாங்க. அதனால அப்படி பேர் போக இருந்த மரம் மாதிரி நம்ம குடும்பங்க அப்படி பேர் போக இருந்தது. ஓகே. அதனால வாசல்ல வன்னி மரம் நம்ம வம்சமெல்லாம் ராசகுலம்.